தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் 2019ஆம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு unom.ac.in அப்படின்னு டைப் பண்ணதும் இந்த வெப்சைட், அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணது மேலேயே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் 2019-20 ஒரு லிங்க் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தோட அஃபிலியேஷனில் இருக்க எய்டட் மற்றும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எல்லாருக்குமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கேண்டிடேட்ஸ் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை வேற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க யாருமே வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க +2 வந்து மார்ச் 2019 வந்து பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 லட்சத்துக்கு எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து வீடோ நிலமோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடோஸ் சில்ட்ரன், டிரான்ஸ்ஜெண்டர், டிசபிள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் வந்து மேஜர் சப்ஜெக்டில் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் வந்து மேஜர் சப்ஜெக்டில் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெசர்டட் மதர்ஸோட பசங்க யாராவது அப்ளை பண்ணாங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70% மார்க்ஸ் இருந்தாவே அவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2ல் 80% அண்ட் அபவ் மார்க்ஸ் எடுத்த எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 8/5/2019 அன்னைக்கு லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் கூட இன்கம் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார் இஷ்யூ பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயரில், அதாவது லேட்டஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன உங்களுக்கு கல்வி தகுதிக்கு சம்மந்தமான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு இது வரைக்கும் சர்டிஃபிகேட் வராமல் இருந்தீங்களா அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை வந்து அட்டாச் பண்ணாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே மேலே ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி ஒட்ட வேண்டியது இருக்கும். அதான் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து ஆக்டிவில் இருக்க உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SMS மூலமாக அந்த மொபைல் நம்பருக்கு மட்டுமே தான் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டேப்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்கள் +2ஓட டீட்டெயில்ஸ், அதாவது ரிஜிஸ்டர் நம்பர், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், உங்களுடைய ஸ்கூல் நேம், ஓவரால் மார்க்ஸ், பர்சன்டேஜ் எல்லாத்தையும் என்டர் பண்ணுங்க. உங்க மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு ஒரு டேப் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக தான் அவங்க எந்த விதத்தில் மாற்றுத்திறனாளின்றதை அதை வந்து டிக் பண்ண வேண்டியது இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர், ஆர்பன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடோஸ் சில்ட்ரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட், அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் டெசர்ட், இது மாதிரி நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வருங்க அதை வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் நேம் ஆஃப் எனி 3 காலேஜஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 காலேஜ் வந்து உங்கள் விருப்பப்பட்ட ஆர்டரில், அதாவது 1, 2, 3ன்னு ப்ரிஃபரன்ஸ் படி உங்களுக்கு எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் தேவையோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் கொடுங்க. அதாவது உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்க காலேஜஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் நேம் ஆஃப் எனி 3 அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ்னு ஒரு டேப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க விருப்பப்படுற 3 UG கோர்சஸோட ப்ரிஃபரன்ஸ் படி 1, 2, 3, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிகாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தரீங்களா அதை வந்து ஃபர்ஸ்ட்டில் போடுங்க. BBA வந்து செகண்ட்னா செகண்டில் கூட, அது மாதிரி 3 வரிசைப்படி ப்ரிஃபரன்ஸ் படி 3 கோர்சஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா த ரெஜிஸ்ட்ரார் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சேப்பாக், சென்னை 5 அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் போஸ்ட்லேயோ இல்லை வந்து நேர்லேயோ வந்து அந்த 8/5/2019 வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட் லெஃப்ட் சைட்லையா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் சிக்னேச்சர் இருக்குது. ரெண்டுத்தையும் மறக்காமல் போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை கூடுமான வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது ஒரு இலவச கல்வி திட்டம், நிறைய மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.